இறைவன் நெற்றிக்கண்ணை காட்டிய பின்பும் வாதாடினார். நெற்றிக்கண்ணின் வெம்மையால் அவருக்கு தொழுநோய் வந்தது. பொற்றாமரை குளத்தில் சென்று விழுந்தார். அப்போது நல்லுணர்வு தோன்றியது. தன் முரட்டுவாதம் தவறானது என்பதை ஈசனிடம் கூறி மன்னிக்க வேண்டினார். இறைவனோ திருக்கையிலை தரிசனம் பெற்றால் தொழுநோய் தீருமென்று கூறிவிட்டான். மதுரையையும் தமிழையும் சங்க புலவர்களையும் பிரிய மனமின்றி கைலையை காண புறப்பட்டார் நக்கீரர். திருப்பரங்குன்றத்தை அடைந்தார். ஒரு பொய்கை கரையில் அமர்ந்து வழக்கமான சிவபூஜையை செய்து கொண்டிருந்தார். அப்போது பொய்கை கரையில் இருந்த ஆலமரத்தின் பழுத்த இலை ஒன்று கீழே விழுந்தது. அவ்விலையின் ஒரு பகுதி நீரிலும் மற்றொரு பகுதி நிலத்திலுமாக விழுந்தது. நீரில் கிடந்த பகுதி மீனாகவும் நிலத்தில் கிடந்த பகுதி ஒரு பறவையாகவும் மாறியது. அந்த அதிசய நிகழ்ச்சியை கண்ட நக்கீரரின் கவனம் சிவபூஜையிலிருந்து திசை திரும்பியது. அதனை ஒரு காரணமாக கொண்டு கர்க்கிமுகி என்னும் பூதம் நக்கீரரை தூக்கிச் சென்று ஒரு குகையில் அடைத்து விட்டது. அப்பூதம் 1000 பேரை சேர்த்து அதன் பின் அனைவரையும் அடித்து கொன்று தின்றுவிடும். நக்கீரர் 1000வது நபராக அங்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். முன்னரே அங்கு அடைக்க